யாத கானகத்தே நின்றுலாவு நற்காரிகையே நம்பின. ஹலோ. என்னடா வர வர மரியாதை குறையுது? ஹலோ நம்பியா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு என்ன சந்தோஷம்? என் அன்பு தங்கச்சி சாந்தியோட கல்யாணம் இருக்கு. புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. அதுதான் தண்ணி போட்டு வந்திருக்கிறியா? சொல்லு சொல்லு. அந்த கல்யாணம் சொல்லு சீக்கிரம் நடக்க. உனக்கு பணம் கிடைக்கலையா? அந்த பொண்ணு என்ன சொன்னா? நான் அவகிட்ட எதிர்பார்த்து போனது பணம். ஆனா அவகிட்ட இருந்தது துக்கம் ஒண்ணுதான். அதுல கொஞ்சத்தை என் நெஞ்சில சுமந்துட்டு வந்துட்டேன். இங்க இருக்கிறது பத்தாதுன்னு அவ வேற கொடுத்து விட்டாளா? அல்ல சிவா, கால ஹார்மோனியத்துல வருது கீன்னு ஒரு சத்தம், அதுலயும் இருக்குது துக்கம். 4 சக்கரமே இல்லாம கட்ட மேல நிக்குது பஸ், அதுல இருக்குது மூட்டை மூட்டையா துக்கம். இது போதாதா? நீ சொன்னதை கேட்டு என் வயிறெல்லாம் எரியுது. அந்த ட்ரிப்ளெக்ஸ உடைச்சி என் வாயில ஊத்து, குளிரட்டும். தம்பி, என்னடா தம்பிய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? இன்னைக்கு நைட்டு பூரா தண்ணியிலே தவம் கிடக்க போறேன். எதுக்கு? கடவுளை வர சொல்லி அவர்கிட்ட வரம் கேட்க போறேன். வரையா கேக்குற? பணம் கேளு. பணம் காய்ச்சி தொங்குற மரம் வேணுங்கிற வரம். இத பாரு, இது வரைக்கும் என் வயிறு தான் எரிஞ்சது, இப்ப நெஞ்சு சேர்ந்து தெரியுது. இன்னொரு கிளாஸ் விடு விடு, அதை அனுப்பா. பணம் வேணும். என் தங்கச்சி சாந்தியோட கல்யாணத்துக்கு வேணும் பணம். என் இன்னொரு தங்கச்சி கீதாவோட தம்பி கண்ண ஆபரேஷனுக்கு வேணும் பணம். நம்பினா நாடக கம்பெனி திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கு வேணும் பணம். அதுக்கு ஏர் ஹோஸ்டஸ் மாஷா உனக்கும் தேவைப்படுமே பணம். தக்குடி எனக்கு வேணாம். நீ குடிக்கணும், இல்லன்னா குடிக்க வைப்பேன். ஏய் சிவா, நீ போதையில அவளை யாரோன்னு நினைச்சு பேசுற. அவ நம்ம மாஷாதான். தெரியும் நம்பின. உலகத்துல இருக்கிற அத்தனை கெட்ட பழக்கமும் இவகிட்ட இருக்கு. அப்புறம் இதை மாத்திரம் ஏன் வேண்டாங்கிற? குடிக்க போறியா இல்லையா? வேண்டான்னு சொல்றேன்ல. நான் குடிக்க சொல்றேன்ல. நான் குடிக்க மாட்டேன். நீ குடிக்கலன்னா உன்னை கொன்னுடுவேன். கொல்லுவியா? ஆமா கொல்லுவேன். கொல்லு. கொல்லுன்னு சொல்றேன்ல. இவர் ஏமாத்துக்காரி. அசந்தா நம்மளை ஏமாத்திட்டு ஓடிடுவா. அண்ணே, சொந்த தாயை நீங்க ஏமாத்தீங்களா இல்ல நான் தான் ஏமாத்தோனா? பெத்த தாயை ஈவேற கல்லாம ஏமாத்திட்டு இருக்காத. எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு. அவங்க அம்மா தானா இல்ல யாரையாவது ஏமாத்துறதுக்காக வாடகை கொடுத்து அழைச்சிட்டு? என் அம்மா பத்தி எதுவும் சொல்லாத. நீ சொன்னது அத்தனையும் நிஜம்தான். நான் ஏமாத்துக்காரிதான். உங்களை எந்த நிமிஷத்துல நான் ஏமாத்துவேன். ஏமாத்திட்டு தான் இருப்பேன். நான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறது பணத்துக்காதான். அதுக்காக இந்த உலகத்தை ஏமாத்த வேண்டியதால நான் ஏமாத்துவேன். அதுக்காக நீங்க யாரு? உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு கொல்ல முடியாது, காப்பாற்ற முடியாது. சிவா, ஒரு உண்மையை மட்டும் நான் சொல்றேன். இன்னைக்கு நீ பாத்தே, அவங்க அம்மா தான் 10 மாசம் என்ன சுமந்து பெத்த அதிர்ஷ்டம் கேட்ட அம்மா. ஆஷா, அவங்க உண்மையிலே உன் அம்மானா? ஐம் சாரி, ரியலி சாரி. என்ன மன்னிச்சிரு. என்னண்ணே? ஏய் சிவா, இந்த மாஷா இப்ப செஞ்சதெல்லாம் நடிப்புடோ. எதை வச்சு சொல்றீங்க? என்ன பார்த்து கண்ணடிச்சிட்டு போறான். ஐயோ நம்பினா, அவளை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அவ என்ன சொல்றா என்ன பேசுறான்னு எனக்கு புரியவே இல்லை. இதை அடிச்சா புரிஞ்சிடும். சரி வாங்க, நைட் எல்லாம் அடிப்போம். எக்ஸ்ட்ரா 2 வாங்கு. Hello. My name is Ram.
பக்கிராம். என்னது ராமாவா? பக்கிராம் ஸ்பீக்கிங். ஓகே ஓகே. பக்கத்துல வா. ஹலோ பக்கிராம். ஸ்பீக்கிங். ஸ்பீக்கிங். என்ன விளையாடுறியா? யோ, இந்த நேரத்துல யாரையா விளையாடுவா? தூங்கிட்டு இருக்கியா? மிஸ்டர் சத்யநாதன், இறந்து போன உன் மனைவி பத்திரமா பாத்துக்கோன்னு உங்ககிட்ட ஒப்படைச்ச அந்த வைரம், அதான் உன் மக சுந்தரி இப்ப என் கஸ்டடியில இருக்கா. குட், வெரி குட். குட்டா? என்னடா மறுபடியும் விளையாடுறியா? அடச்சி, போனை வச்சுட்டு போய் படுற. நைட்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டு மூதே தூக்கம் கெட்டுது. நம்பின சுச்சா போயிட்டு வந்துடுறேன். யாரும் பக்கிராமா என்னமோ வைரமா ஒரு வளம் புரியல. சரி, நீ கூட வா. நம்பர் சரியான்னு செக் பண்ணு. ஓய். அதே நம்பர் தான், 324954. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணு. ஹலோ. அங்க ஏதோ லீக் ஆகிற சத்தம் கேக்குது, கேளு. குழாய திறந்து விட்டுருப்பாங்க. இல்ல நம்ம போன் பண்றத டேப் பண்றாங்க. மிஸ்டர் சத்யநாதன், மரியாதையா அதை ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்றதா? எதை ஆஃப் பண்றது? இப்ப நீ ஆன் பண்ணி வச்சிருக்கிய அந்த மிஷினை மிஷினா ஆஃப் பண்றான் நாய. மூடிட்டான். புடி. மிஸ்டர் சத்யநாதன், உன் மக சுந்தரி இப்ப என் கையில இருக்கா. அவ குரலை கொஞ்சம் கேளு. ஹலோ ஹலோ. நம்பினா 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 நம்பினா. என்ன கேளுங்க. என்னது? என்ன ஒரு பொண்ணு கத்துற சத்தம் கேக்குது? சக்திநாத் மகளா யாரோ கடத்திட்டு போன கூப்பிட்டுருக்கா. யார் கடத்தினா? யாரோ பக்கிராமா. அது என்னன்னு கேளு. ஹலோ. இனிமே நம்ம பிசினஸ் பேசலாமா? உன் பொண்ணு உனக்கு பத்திரமா திரும்பி வேணும்னா எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும். உடனே பதில் சொல்ல வேண்டாம். இப்போ உனக்கு ஒரே குழப்பமா இருக்கும். எங்களை நம்புறதா போலீஸ நம்புறதா? எதுக்கும் நாளை காலையில 10 மணிக்கு நாங்க கூப்பிடுவோம். கரெக்டா 10 மணி. ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும், சீக்கிரட்டா போலீஸுக்கு சொன்ன உடனே எங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்படின்னு கேக்குறியா? அதுதான் பக்கிரம். ஹலோ ஹலோ. என்ன சொன்னா? என்ன சொன்னா? 1 லட்சம் ரூபாய் பணம் வேணுமா? போலீஸ் கிட்ட சொன்னா பொண்ணை கொன்னுடுவேங்கிறா. ஐயோ, அப்ப சக்திநாதன்கிட்ட சொல்லிடுவோம். சக்திநாதன்கிட்ட சொல்லு, அட பாவி, உனக்கு வர்ற போன் எல்லாம் சக்திநாத சபாவுக்கு வருதுறான்னு சொல்லு. டைரக்டில் நம்பரை பார்த்து டயல் பண்ணு. 324954. இவ வேற வந்து என்னது? 324954. அது நம்ம நம்பர்யா. இல்ல, சக்திநாதன் 324954. அது எப்படி? ஒரே நம்பர்ல 2 போனு. சக்திநாத சபா நம்பரை பாரு. புரியுது. சக்திநாதன் என்னது? சக்திநாதனுக்கு அடுத்தது சக்திநாதன் சபா இருக்கு, ஆனா நம்பர் வேறையா இருக்கு. என்னது? 324945. அங்கதான் குழப்பம். சக்தி நாடக சபா நம்பர் சக்திநாதன் பேர்லயும், சக்திநாத நம்பர் சக்தி நாடக சபா பேர்லயும் மாறி இருக்கு. கீழ் நம்பருக்கு டயல் பண்ணு. கீழ் நம்பருக்கு. என்ன நம்பர்? 324945. மாட்டிக்குவான். என்ன சொன்ன? 324945. 3249. என்ன? என்னப்பா இது? நம்பினா, நான் ஒரு விளையாட்டு விளையாட போறேன். விளையாடுற நேரமா இது? நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண விளையாட்டு இல்ல. இது நமக்கு கடவுளா பார்த்து கொடுத்த வரம். என்ன? பணம் காய்க்கிற மரம் வேணுங்கிற வரம் கேட்டிருந்த பாருங்க, கடவுள் கொடுத்துட்டாரு. எப்படி? இப்ப நம்ம எல்லாருக்கும் பணம் தேவைப்படுது இல்ல, ஒரு கல்லு விட்டு பாப்போம். லக் அடிச்சுன்னு அடிக்கிட்டோம். நான் விளையாட தான் போறேன். அடே சிவா. இப்ப என் பேர் சிவா இல்ல, பக்கிராம். ஹலோ,
My name is Ram. Pakiram. யாரு? Pakiram speaking. உங்களுக்கு யார் சார் வேணும்? நீங்க தான் வேணும் மிஸ்டர் சக்திநாதன். இறந்து போன உங்க மனைவி பத்திரமா பாத்துங்கன்னு உங்க கையில ஒப்படைச்ச அந்த வைரம், அதான் உங்க பொண்ணு சுந்தரி இப்ப எங்க கஸ்டடியில தான் இருக்கா. என்னது? புரியலையா? உங்க மக சுந்தரி நாங்க கடத்திட்டு வந்திருக்கோம் சொல்றோம். என்னையா உளற? ஹலோ ஹலோ, என்னாச்சு? டிஸ்கனெக்ட் பண்ணாம போனை வச்சுட்டு போயிட்டாரு. போலீஸை தான் கூப்பிட போயிருப்பா. வச்சிரு. அட சும்மா இருங்கண்ணே, பொண்ணு வீட்டுல இருக்காளா இல்லையான்னு பார்க்க போயிருப்பார். திரும்ப வந்துருவார். மரியாதையா சொல்றேன், என் பொண்ணு என்கிட்ட ஒப்படைச்சிடு. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. I will kill you. Don't shout, I say. சத்தம் போட்டு ஊரை கூட்டினீங்க, உங்க பொண்ணை உயிரோட பார்க்க முடியாது. No, please. நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? நாளை காலையில 10 மணிக்கு நாங்க திரும்ப போன் பண்றோம். அப்பதான் எங்களால எதையும் சொல்ல முடியும். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? இப்பவே கொண்டு வந்து கொடுக்கிறேன். எவ்வளவு வேணும் சொல்லுங்க. எங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமா? எங்களுக்கு 2 லட்சம். 3 லட்சம். எங்களுக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் வேணும். கொடுக்கிறேன்ப்பா. சத்தியமா கொடுக்கிறேன்ப்பா. எங்க வந்து கொடுக்கிறோம் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, நம்பிடா நமக்கு 4 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு 4 லட்சம் ரூபாய் கிடைக்க போது. நம்ம பணக்காரன் ஆக போறோம். நம்ம பிரச்சனை எல்லாம்